வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி மைதா வச்சு டைமண்ட் கலகலா பண்ண போகிறோம். ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் குழந்தைங்க காலி பண்ணிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அம்மா சமையல் ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். 200 கிராம் மைதா வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கையில் கொட்டி இந்த மாதிரி கையில் தேய்ச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வறுத்த எள்ளு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன். பச்சரிசி மாவு ஒரு 3/4 கப்பு. அதுக்கப்புறம் நல்லா நறுக்குன கருவேப்பிலை. வெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம். இந்த ஓமம் போட்டாலே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு. இந்த 1 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, 1 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி. நமக்கு மொத்தத்தில் ஒரு 1/4 கப்பு தண்ணி தேவைப்படும். இந்த அளவுக்கு மாவு டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் மைதா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். மாவை 2ஆக பிரிச்சுட்டு இதை நல்லா தரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மெலிசாக, இந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் திரட்டிக்கங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்டாக கட் பண்ணுறேன். பாருங்கள், இதை எடுத்து இந்த மாதிரி தட்டிலையோ இல்லை இந்த மாதிரி போர்டு இருந்ததுன்னா போர்ட்லேயோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இப்படி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் கொதிக்கிறது அடங்கின உடனே இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கலகலன்னு சவுண்டு வரணும். சூப்பரான ஒரு கலகலா நம்ம பண்ணிட்டோம். இது வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது பசங்களுக்கெலாம் இது மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.